ஆத்தூர்ல கந்த சஷ்டி விழா இந்த வருடம் முதல் நாள் கொண்டாட்டங்கள் எப்படி போச்சுன்றத பத்தி தான் இந்த வீடியோ. அது மட்டும் இல்ல, கந்த சஷ்டி விழா ஆரம்பிச்ச முதல் நாள் தான் குரு பெயர்ச்சியும் ஆச்சு. அதனால ஆத்தூர் முக்தீஸ்வரர் கோவில்ல குரு பெயர்ச்சிக்கான சிறப்பு பரிகார பூஜைகளும் நடந்தது. அதனுடைய விஷுவல்ஸும் இந்த வீடியோல நான் சேர்த்திருக்கேன். பிறந்து ஒரே நாளான கண்ணுக்குட்டிய மானஸ்வியும் நிச்சனும் மாறி மாறி கொஞ்சிறத நீங்க இப்ப பாக்கலாம். தீபாவளி அன்னைக்கு பிறந்ததுனால இந்த கண்ணுக்குட்டிக்கு நான் தீபன்னு பேர் வச்சிருக்கேன். தீபனுங்கிற பேரு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு சொல்லுங்க. ஆத்தூர் முக்தீஸ்வரர் கோவில்ல இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு கந்த சஷ்டி விழாவுடைய முதல் நாள் நடந்த அபிஷேகங்களை தான் நீங்க பார்க்க போறீங்க. கிளியும் அடைவுடன் சவ்வும் உயிரொலி சவ்வும் உயிரையும் கிளியும் கிளியும் சவ்வும் கிடரொலியையும் நிறைவேற்ற என் முன் நித்தமும் ஒளிரும் சண்முகம் நீயும் சனியொலியவும் குண்டலியான் சிவகுகந்திடம் வருக ஆறுமுகமும் மணிமுடியாரும் நீரிடும் நெற்றியும் நீண்ட புருவமும் பன்னிரு கண்ணும் கவல செவ்வாயும் நன்னெறி நெற்றியில் நவமணி சுட்டியும் இராறு செவியில் இலகு குண்டலமும் ஆயிரு பின்புய தழகிய மார்பில் பல்பூஷணமும் பதக்கமும் தரித்து நன்மணி பூண்ட நவரத்ன மாலையும் முப்புரினோடும் முத்தனிமாரும். முருகப்பெருமானுக்கு நடந்த மஞ்சள், பால், தயிர், விபூதி அபிஷேகம் எல்லாம் பார்த்தீங்களா? முருகர் சன்னதிக்கு பின்னாடியே தான் ஆத்தூர் முக்தீஸ்வரர் கோவிலுடைய பசுமடம் அமைஞ்சிருக்கு. இருந்தாலும் பசங்க 2 பேரும் முருகர் பக்கமே வரல, அந்த கண்ணுக்குட்டியோடவே தான் இருந்தாங்க. ஆனா பூஜை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கந்த சஷ்டியுடைய முதல் நாள் மானஸ்வி இந்த முருகர் சன்னதியை 108 தடவை சுத்தி வந்தாங்க. அவ்வளவு சின்சியரான குழந்தை அவங்க. ஆனா நிச்சன் முருகரை வந்து அன்னைக்கு தரிசனம் பண்ணானா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. முருகன்னாலே அழகன் தான். அதுவும் முருகப்பெருமானுக்கு இந்த மாதிரி அபிஷேக அலங்காரங்கள்லாம் நடக்கும்போது பார்க்க கண்கொள்ளா காட்சியா இருக்கும். எங்க முக்தீஸ்வரர் கோவிலுடைய முருகப்பெருமான் உங்களுக்கு எவ்வளவு பிடிச்சிருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வருடம் கந்த சஷ்டி விழாவுக்கு முடிஞ்சா நீங்களும் ஆத்தூர் முக்தீஸ்வரர் கோவிலுக்கு வந்து அங்க நடக்கக்கூடிய பூஜைகள்ல கலந்துக்கோங்க. ஆத்தூருடைய முருகப்பெருமான் மயில் மேல அமர்ந்திருப்பாரு. 6 முகங்களோட வேலும் கொடியும் ஏந்தி இருக்காரு பாருங்க. மயில் மேல் அமர்ந்திருக்கும் வேல் ஏந்திய இந்த ஆறுமுகன் நிச்சயமா உங்களுடைய எல்லா வேண்டுதல்களையும் நிறைவேற்றி வைப்பாரு. வள்ளி தெய்வானையோட காட்சி அளிக்கிற இந்த முருகப்பெருமான் உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா தடைகளையும் நீக்குவாரு, சௌபாகியங்களை உங்களுக்கு அருள்வாரு.
தீபாவளிக்கு மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை தான் குரு பெயர்ச்சி நடந்தது. ஞாயிற்றுக்கிழமை மாலை நடந்த குரு பெயர்ச்சி பரிகார பூஜைகளை தான் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. முக்தீஸ்வரர் கோவிலுடைய அன்னதான கூடத்துல தான் யாகம் வளர்த்தாங்க. ஏன்னா அன்னைக்கு மத்தியானத்துல இருந்தே நல்ல மழை ஆரம்பிச்சிடுச்சு. கலசம் வச்சு அங்க செய்யப்பட்ட பரிகார பூஜைகள் எல்லாம் நீங்க இப்ப பாக்கலாம். அந்த கன மழையில கூட நிறைய பக்தர்கள் குரு பெயர்ச்சி பரிகார பூஜையை செய்யறதுக்காக முக்தீஸ்வரர் கோவிலுக்கு வந்திருந்தாங்க. தீபாவளி விளாக்லயே நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, தீபாவளிக்கு முந்தைய நாளும் ஆத்தூர்ல நல்ல மழை, தீபாவளிக்கு மறுநாளும் நல்ல மழை. தீபாவளி அன்னைக்கு மட்டும் நாங்க செலிப்ரேட் பண்ணோன்றதுக்காக மழை கொஞ்சம் பிரேக் விட்டு இருந்தது. எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கங்க. குருவோட தோஷம் நமக்கு வரக்கூடாது. எல்லாரும் இங்க வந்தவங்க எல்லாருமே குரு தோஷத்திலிருந்து விலகி பார்க்கணும். நமஸ்தே அஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய திரம்பகாய திராந்தகாய காலாஜிகாலாய காலாஜி ருத்ராய நீலகண்டாய மிருத்யுஞ்சயாய தேவேஸ்வராய சதாசிவாய ஸ்ரீமன் மகாதேவாய நமः. ஓம் தம் சக திரியம்பகம் நஜாமகே சுகந்தம் புஷ்டிவர்தனம் ஓம் சகஸ்ராராய உம்பட் ஸ்வாஹா சகஸ்ராராய உம்பட் ஸ்வாஹா ஓம் பூர்வோஸ்கந்தாரய சுதம் மனானா பாவம் தகதக ரோகம் மத்தே மத்தே ஆரோக்கியம் துருகுரு ஓம் ஓம் ராம் ராம் ஸ்ரீம் ஸ்ரீம் பட்பட தகதக மனஹன பீஜய பீஜய சுதக்ஷணாய சகஸ்ராராய விமி தன்னோ ரக்ர பிரஜோதயா சக்கரராஜாய நமः. நிச்சன் சாப்பிடுறதுக்காக மழை தண்ணியில கை கழுவிட்டு இருக்கான். யாகம் வளர்த்து கலச பூஜை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா முக்தீஸ்வரர் கோவிலுடைய வெளிப்பிரகாரத்துல இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கு பூஜைகள் செய்யப்பட்டன. திவாதித்தமே தீர்காயுத்தஞ்சமே
அனமித்ரஞ்சமே அபயஞ்சமே சுகஞ்சமே சயனஞ்சமே சூதாரமே சுதினஞ்சமே. கலச தண்ணிய தட்சிணாமூர்த்திக்கு மேல ஊத்தி அபிஷேகம் பண்றதை இப்ப உங்களால பார்க்க முடியும். ஓம் நமஸ்தே ஸ்ரீமன் ஸ்ரீ சிவாய மகாதேவாய திரியம்பகாய திரிபுராந்தகாய திரிகாத்ரிகாலாய காலாக்னி ருத்ராய நீலகண்டாய முக்திஞ்சாய சர்வேஸ்வராய சதாசிவாய ஸ்ரீமன் மகாதேவாய நமः. என் மாமனார் மாமியார் உட்பட எல்லா பக்தர்களும் கொடை பிடிச்சு தட்சிணாமூர்த்திக்கு நடந்த அபிஷேக பூஜைகள் எல்லாமே பார்த்தாங்க. சில பக்தர்கள் விநாயகர் சன்னதியிலயும் நின்னுக்கிட்டாங்க. அவ்வளவு மழையிலையும் தலைமை குருக்கள் திரு கமலக்கண்ணன் அவர்கள் எல்லா பூஜையையும் சிறப்பா செய்து அவரவருக்கு உண்டான அர்ச்சனை பைகளையும் வழங்கினாரு. குரு பகவானுக்கு பிடிச்ச கலர் மஞ்சள்னு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அவருக்கு மஞ்சள் உடை அணிவித்து மஞ்சள் மாலை சாத்தி மூக்கடலை சுண்டல் மாலை கூட போட்டிருக்காங்க. குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. இப்போ குரு பகவான் இந்த ஆத்தூர் டைரிஸ் உடைய வீடியோ மூலமா உங்களை பாத்துட்டாரு. நிச்சயமா உங்களுக்கு கோடி நன்மை வந்து சேரும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.